எல்லா உணவுகளும் குளிர்சாதன பெட்டியில் வைப்பதற்கு ஏற்றவை அல்ல. சில உணவுகள் அறை வெப்பநிலையில் நன்றாக இருக்கும். மற்றவை ஃப்ரிட்ஜில் வைக்கப்படும் போது மென்மையாகவோ சுவையற்றதாகவோ அல்லது அழுகலாகவோ மாறும். இன்று நாம் 10 உணவுகளை பற்றி பேசப் போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் எந்த உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது மற்றும் அவற்றை எப்படி சேமிப்பது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். வெங்காயம். வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வைப்பது தவறு. ஃப்ரிட்ஜில் குளிர் மற்றும் ஈரப்பதம் வெங்காயத்தை மென்மையாக்கி அழுகலை ஏற்படுத்தும். மேலும் வெங்காயம் மற்ற உணவுகளின் வாசனையை உறிஞ்சும். வெங்காயத்தை குளிர்ந்த அல்லது உலர்ந்த இடத்தில் வைக்கவும். பேண்ட்ரி அல்லது வலைப்பையில் வைக்கலாம். வெட்டிய வெங்காயத்தை சேமிக்க வேண்டுமென்றால் காற்று புகாத பாத்திரத்தில் வைக்கவும். இது அதன் சுவை மற்றும் மென்மையை நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கும். பிரெட்டை ஃப்ரிட்ஜில் வைப்பது அதை உலர்த்தி கடினமாக்கும். இது ஈரப்பதத்தையும் குறைக்கும். மேலும் பிரெட் ஃப்ரிட்ஜில் உள்ள மற்ற உணவுகளின் வாசனையை உறிஞ்சும். அதனால் அதன் சுவை கெட்டுப்போகும். பிரெட்டை அறை வெப்பநிலையில் ரொட்டி பெட்டியில் அல்லது மூடிய பையில் வைக்கலாம். நீங்கள் பிரெட்டை விரைவில் பயன்படுத்த முடியாவிட்டால் அதை உறைய வைக்கலாம், ஃப்ரீஸ் பண்ணலாம். உறைந்த ரொட்டி பல வாரங்களுக்கு புதிதாக இருக்கும். பயன்படுத்தும் போது அறை வெப்பநிலைக்கு கொண்டு வந்து பயன்படுத்தலாம். தக்காளியை ஃப்ரிட்ஜில் வைப்பது அதன் சுவையை மங்க செய்து மென்மையாக்கும். குளிர் பழக்கும் செயல்முறையை மெதுவாக்குகிறது. எனவே அவை முழு இனிப்பை அடையாது. மேலும் தக்காளியை ஃப்ரிட்ஜில் வைப்பதால் வைட்டமின் சி மற்றும் லைகோபீன் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் குறைகிறது. தக்காளியை அறை வெப்பநிலையில் தண்டு பக்கமாக கீழே வைக்கவும். அவை பழுத்து இருந்தால் ஃப்ரிட்ஜில் சில நாட்கள் வைக்கலாம். ஆனால் சாப்பிடும் முன் அதை வெப்பநிலைக்கு கொண்டு வந்து சுவைக்கவும். வாழைப்பழம் ஃப்ரிட்ஜில் வைக்கப்படுவதற்கு ஏற்றவை அல்ல. குளிர் வாழைப்பழத்தின் தோலை பழுப்பாக்கி உள்ளே மென்மையாக்கும். ரெஃப்ரிஜரேஷன் பழுக்கும் செயல்முறையை மெதுவாக்குகிறது. எனவே அவை இயற்கையான இனிப்பை அடையாது. வாழைப்பழத்தை அறை வெப்பநிலையில் ஆப்பிள் போன்ற எத்திலின் உற்பத்தி செய்யும் பழங்களிலிருந்து தனியாக வைக்கவும். அவை அதிகம் பழுத்துவிட்டால் உரித்து உறைய வைக்கலாம், ஃப்ரீஸ் பண்ணலாம். ஸ்மூத்தி அல்லது பேக்கிங்க்கு பயன்படுத்தலாம். ஆனால் முழு வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜில் வைக்காதீர்கள். பூண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கப்படுவதற்கு ஏற்றது அல்ல. குளிர் பூண்டை முளைக்க வைக்கும், மென்மையாக்கும் மற்றும் அதன் சுவையை குறைக்கும். மேலும் பூண்டு ஃப்ரிட்ஜில் உள்ள மற்ற உணவின் வாசனையை உறிஞ்சும். அது அதன் சுவையை கெடுக்கும். பூண்டை குளிர்ந்த உலர்ந்த இடத்தில் காற்றோட்டம் இருக்கும் இடத்தில் வைக்கவும். இது பூண்டை புதிதாகவும் சுவையாகவும் பல வாரங்களுக்கு பாதுகாக்கும். உருளைக்கிழங்கு குளிர்ந்த இருண்ட இடத்தில் வைக்கப்பட வேண்டும், ஃப்ரிட்ஜில் அல்ல. ரெஃப்ரிஜரேஷன் ஸ்டார்ச்சை சர்க்கரையாக மாற்றுகிறது. இது உருளைக்கிழங்கின் சுவை மற்றும் அமைப்பை மாற்றும். குளிர் ஈரப்பதமான சூழல் பாக்டீரியா வளர்ச்சியை உருவாக்கும். உருளைக்கிழங்கை ஒளியிலிருந்து விலக்கி பேண்ட்ரியில் வைக்கவும். இது அதன் சுவை, அமைப்பு மற்றும் ஊட்டச்சத்தை பாதுகாக்கும். மேலும் உருளைக்கிழங்கை வெங்காயத்தின் அருகில் வைக்காதீர்கள், அவை விரைவில் கெட்டுவிடும். ஆவகாடோ பழுத்த பிறகு ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட வேண்டும். ரெஃப்ரிஜரேஷன் பழுக்கும் செயல்முறையை மெதுவாக்குகிறது. அதனால் ஆவகாடோ கடினமாகவும் சுவையற்றதாகவும் ஆகும். குளிர் அதன் சுவையை குறைக்கும். ஆவகாடோவை அறை வெப்பநிலையில் பழுக்க வைக்கவும். பழுத்த பிறகு சில நாட்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கலாம். ஆனால் சாப்பிடும் முன் அறை வெப்பநிலைக்கு கொண்டு வந்து சுவைக்கவும். தேன் ஒரு இயற்கையான உணவு. எனவே அதை ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்க தேவையில்லை. குளிர் தேனை கடினமாக்கும். ரெஃப்ரிஜரேஷன் ஈரப்பதத்தை அறிமுகப்படுத்தி அதன் சுவையை மாற்றும். தேனை குளிர்ந்த உலர்ந்த இடத்தில் பேண்ட்ரியில் வைக்கலாம். இது அதை மிருதுவாகவும் பயன்படுத்த எளிதாகவும் பல ஆண்டுகளுக்கு புதிதாகவும் வைக்கும். முலாம்பழம், நீர் முலாம்பழம் மற்றும் தேன் முலாம் ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கப்படுவதற்கு ஏற்றவை அல்ல. ரெஃப்ரிஜரேஷன் அதன் சுவையை மங்க செய்து அமைப்பை மாற்றும். குளிர் பழுக்கும் செயல்முறையை மெதுவாக்குகிறது. எனவே அவை முழு இனிப்பை அடையாது. முழு முலாம்பழத்தை அறை வெப்பநிலையில் வைக்கவும். வெட்டிய பிறகு மிச்சத்தை காற்று புகாத பாத்திரத்தில் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஆலிவ் ஆயில் ஃப்ரிட்ஜில் வைக்கப்படுவதற்கு ஏற்றது அல்ல. குளிர் ஆலிவ் ஆயிலை திடமாக்கி ஈரப்பதத்தை அறிமுகப்படுத்தும். இது பாக்டீரியா வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். ரெஃப்ரிஜரேஷன் அதன் சுவையை மங்க செய்யும். ஆலிவ் ஆயிலை குளிர்ந்த இருண்ட இடத்தில் பேண்ட்ரியில் வைக்கலாம். பாட்டிலை இறுக்கமாக மூடி வைக்கவும். இது ஆக்சிஜனேற்றத்தை தடுக்கும். இப்பொழுது பார்த்த இந்த 10 உணவுகள் ஃப்ரிட்ஜில் வைக்கப்படுவதற்கு ஏற்றவை அல்ல.
இந்த உணவுகளை சரியாக சேமிப்பதன் மூலம் அவை புதிதாகவும் சுவையாகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் இருக்கும். ரெஃப்ரிஜரேட்டர் எப்போதும் சரியான இடம் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் குளிர்சாதன பெட்டியில் வேறு என்ன உணவுகளை வைத்திருக்கிறீர்கள்? வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் பகிருங்கள். இன்னும் பயனுள்ள ஆரோக்கியமான தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.